மோ இவ்வளவு காசு வச்சிருக்கே, ஒரு 50 ரூபா கூட கேம் விளையாடணும். அந்த மீசு பத்மாவுக்கு கட் அவுட் வைக்கிறதுக்கு சங்கத்துல 1000 ரூபாய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கே 400 ரூபாய் கம்மியா இருக்கு. சாயங்காலத்துக்குள்ள அவனுக்கு கொடுக்கலன்னா இங்க கடன் நட்டுறது கஷ்டம். அப்புறம் சோத்துக்கு என்ன கத்துப்ப? கேமா கேம் வந்துட்டான். போய் உருப்புற வேலை போய் பாரு. டேய் நில்றா செத்து பையலே. எனக்கு தான் சோறு போட்டு வளர்த்தாலும் கொப்பி முத்து ஒன்று போகுமா? திருவியா கொப்புடா திருவியா நீ திருவியாடா கஷ்டம் உனக்கு தெரியுதாடா? நீ செத்தோழி என் கண் முன்னாடி நிக்காதா? எனக்கு வந்து பிறந்திருக்கு பர்சானிய கொப்புடா நீ ஜெயிலுக்கு தான் போக போற பாரு. எந்த வயிறு பத்திட்டு எரியுதுடா உருப்படாத சனிய. என்ன கதைக்கு ஆளாக போதும் என்னை இந்த பாடு வெட்டி வச்சிட்டு இருக்குது. ஹலோ கலை, உன் போன்ல வேற யார்ட்டாச்சும் பேசுற மாதிரி தைரியமா உன் லவ் என்கிட்ட சொல்லு. எதுக்கு இந்த லுக்கு? பெரிய மன்மத பசங்க எல்லாம் கலாய்கிறானுங்க நம்ம லவ் ஒன் சைடு லவ்னு. அதெல்லாம் இல்லன்னு ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு அவனுக்கு ட்ரீட் வைக்கணும். மவனே உனக்கு இருக்குடா. ஏன்னா பேசு. இதோ பேசுறேன். ஹலோ அப்பா. கையில கச்சிப் கட்டிட்டு என் பின்னாடியே ஒருத்தன் வரான்ல, அவன் தான் நான் சொன்ன பையன். அடி செருப்பால நானா மனுஷன் நானா இது பக்கமே வருமா? நான் விட்டுறேன். ஆனா சாரி நான் கால வேணா விடுறேன். ஜட்டியாண்டா விட்டுருக்கீங்க. இத்தியா ஊத்துட்டு ஆமா அத்தையா கேட்ட போறா. ஒரே நிமிஷம் வீடியோ எடுத்துவா. எத்துட்டா போச்சு. யார் வீட்டு பொண்ண ஃபாலோ பண்ற? ஆமா போனு யாரா? பத்மானா. பத்மானா பத்மானா அண்ணா சொல்லுங்க. ஆமாண்ணா ஒண்ணு பிரச்சனை இல்லண்ணா. அண்ணா எதுக்குண்ணா நீங்களா எனக்கு போன் பண்ணிட்டு? நான் ஒரு ஜல்லி பீஸ்ண்ணே. அதானே சப்பண்ண. இந்த கவுன்சிலர் நீங்க போட்ட பிச்சுண்ணே. அண்ணா எல்லாமே நீங்க தானே. அண்ணா இப்ப எங்க இருக்கேன்னு சொல்லுங்க. 2 நிமிஷத்துல இந்த அடிமை அங்க இருப்பண்ண. ரைட்ண்ணே. டேய் பத்மானா போன் வந்ததுனால தப்பிச்ச. இல்ல ஜட்டியும் அவுத்து விட்டுருப்பேன். வண்டி எடுத்துட்டு வாங்கடா. தள்ளுங்கப்பா. கதிரு, ஐயோ கதிரு, கவுன்சிலர் பொண்ணு பின்னாடி சுத்தாதெல்லாம் கேட்டியாடா? என்னடா நடந்துச்சு? வா அந்த கவுன்சிலர் இப்பே வீடு புந்தாச்சேன் பேண்ட் தெரிய புடிங்கடாப்பா. அப்பதானே வேடிக்கை பார்த்த ஸ்கூல் பசங்க என்ன கலாய்க்க மாட்டானுங்க. கவுன்சிலரை பகச்சுக்கிட்டு நம்ம அந்த ஊர்ல வாழ முடியாதுப்பா. அடிக்க மாட்டல